ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ்ஸை நீக்கினதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியை ஓபிஎஸ் வந்துருவார்னு சொல்கிறதுக்காண்டி தான் நீக்கியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, கட்சிக்கு விசுவாசம் இல்லை, துரோகம் மாட்டார், திமுகவோட கை கோர்த்துட்டார், திமுகவோட பி டீம், அதனால தான் கட்சியை விட்டு நீக்கினேன்ற மாதிரி. இது எதை சொல்கிறாருன்னா, எனக்கு யார் போட்டி வந்தாலும் அவங்கள நீக்கிடுவேன், வேலுமணியை கூட எச்சரித்திருந்தார். கட்சிக்கு பார்த்திங்கன்னா யாராச்சும் துரோகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீக்கிடுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. அது மறைமுகமாக பார்த்திங்கன்னா வேலுமணியை தான் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கதா எல்லாருமே கட்சிக்குள்ளே எல்லாருமே நிர்வாகிகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேச்சுக்கள்லேருந்தே தெரியுது வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதே எம்எல்ஏக்கள் கைக்குள்ளே வச்சுருக்க ஒரே ஒரு இப்போ இருக்க முன்னாள் அமைச்சர்னு கேட்டிங்கன்னா அது வேலுமணி தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதிமுகவோட கொறடாவாக இருக்கார். ஸோ நிறைய மாவட்ட செயலையும் கையில் வச்சுருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய போட்டியே வேலுமணி தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு அதிமுகவில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.